ஏதோ 7 அடி பாம்பு இருக்குன்றானுங்க, ஏதோ பேய் இருக்குன்றானுங்க. நேச்சுரலா இருக்கும் பாத்துக்கோங்க. நீ கேஷுவலா பண்றான்னு அவன் என்ன பண்றான். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பெரிய வீடியோ போட்டு. சரி, அப்போ ஷார்ட்ஸ் மட்டும் போடுறோம்னா ஷார்ட்ஸ் போட்டே இருந்தோம். இப்போ ஒரு 1 வீக் பக்கம் ஆச்சு ஷார்ட்ஸ் போட்டு. என்னடா காரணம், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, கண்டென்ட் இல்லை, அதான் உண்மையான காரணம். இது என்ன வீடியோ, என்ன சும்மா ஏதோ கேமரா ஆன் பண்ணி அப்படின்னு இல்லை, இது ஒரு பயங்கரமான வீடியோ தான், விளாக்னு சொல்லலாம். ஸோ பெரிய வீடியோவாக தான் வரப்போகுது. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக் ரைட் கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் செமஸ்டர் லீவில் இருந்தோம், அங்கேருந்து கிளம்பி இப்போ சென்னை வந்திருக்கோம். இங்கேருந்து பைக் ரைட் கிளம்ப போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொல்லி போக போகிறோம். கொல்லியில் இருந்துட்டு அங்கேருந்து கொடைக்கானல் போக போகிறோம். சென்னை டு கொல்லி, கொல்லி டு கொடைக்கானல். அது வந்து வேறு ரூட்டில் போக போகிறோம். கொல்லிமலையிலேருந்து கொடைக்கானல் போகிறது வந்து வேறு ரூட்டில் போக போகிறோம். ஸோ அந்த ரூட்டே டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ வந்து இது யாரோட இது சொன்னதுபடி நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த வழியிலேருந்து இந்த வழி போனால் நல்லா இருக்கும்னு. ஸோ அவங்களும் பைக் ரைட்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூட் வழியாக போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லாங்காக தங்கிலாம் பண்ண போகிற பைக் ரைடு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ரைடு. ஒரு 5 days நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். 1 day போக 1 day வர, 3 days கொல்லியில் 1 day, 2 days கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பைக் ரைடு வந்து நைட்டில் பண்ண மாட்டீங்களா, ஏன் 2 நாள் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் ரைடுனாவே நம்ம பகல்லே பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான். ஸோ பயங்கரமாக இருக்க போது, அந்த ரூட்டும் சூப்பராக இருக்க போது. ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு நினைக்கிறேன், ஆல்ரெடி போர் அடிக்க வரும்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16 டேட்டு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 7 அந்த மாதிரி நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, என்ன எதுன்னு தெளிவாக சொல்ல முடியாதுனால தான். இன்னும் அங்கே ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா அதை அப்படியே அப்டேட் பண்ணுறேன். பட் அங்கே ஃபுல்லாக சொல்ல முடியாதனால தான் இப்போயே ப்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. பயங்கரமாக இருக்கும் வீடியோ. கண்டிப்பாக நான் கட் பண்ணி போடுவேனா இல்லை ஒரே வீடியோவாக போடுவேனா எனக்கு தெரியல. அதிகபட்சம் ஒரு 2-3 வீடியோக்குள்ளே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பெருசாக வீடியோ தான் வராது. ஸோ இந்த 2-3 வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் போனாலும் கண்டிப்பாக போக முடியும்னு நம்புகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்ன தப்பு பண்ணுறேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணாமல் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6K போட்டிருக்கோம். ஸோ மேலே ஆகுதா கம்மியாகுதான்னு தெரியல, டேஸும் அதிகமாகுதா, முன்னாடியே பட்ஜெட் தீர்ந்து போய் திரும்பி வர போகிறோமான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் போக பிளான் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணது 5 days 6K. அது போகிற வர பெட்ரோல் கன்வீனியன்ஸ் ஸ்டே பொறுத்து மாறும். ஸோ ஸ்டேலாம் ஓரளவு பார்த்து வச்சுருக்கோம். அது போயிட்டு பார்த்துக்கலான்ற மாதிரி தான். மேபி புக் பண்ணுறோம். இல்லை ரூம்ஸ் புக் பண்ண முடியலன்னா நாங்கள் போயிட்டு அந்த காட்டேஜ் மாதிரிலாம் தங்கலாம். சும்மா அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு எப்படின்னா அந்த லாரிகளை பின்னாடி வரும்லங்க, அது மாதிரி அதில் பெட்டெலாம் போட்டு இது பண்ணுவாங்க அந்த காட்டேஜ். ஸோ அந்த மாதிரி தங்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் அங்கே போயிட்டு எப்படின்னு பார்த்து சொல்கிறேன். ஆல்ரெடி 3 நிமிஷம் பேசிட்டேன். ஸோ நாளைக்கு காலைல கிளம்ப போகிறோம். நான் கிளம்புனதுலேருந்து அப்படியே ப்ளாக் கண்டிப்படுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 அன்னைக்கு மார்னிங் எவ்வளோ ஆச்சு, 8:30 பக்கம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 7 o'clock பிளான் பண்ணோம். ஸோ முன்னாடி இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊரை பக்கம் கொஞ்சம் தாண்டி இருக்கும். கூடுவாஞ்சேரி நகராட்சி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி கொல்லி போக போகிறோம். கொல்லி இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 330 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இதுக்கப்புறம் போய் பங்க்கில் பெட்ரோல் போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். பெட்ரோல் போடும்போது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 5 பேர் நாங்கள் போகிறோன்னு சொல்லியிருந்தேன். 5 பேர் வந்து சாப்பிட்டதுக்கு இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ஆயிருக்கு பில்லு. அவ்வளோதான் ஆயிருக்கு. ஸோ இனி போக நான் என்ன ஆகுது என்னன்றதெல்லாம் சொல்கிறேன். எல்லாத்தையும் தெளிவாக இந்த vlogல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் பெட்ரோல் பங்க் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். டேங்க் ஃபுல் பண்ண போகிறோம். 3 வண்டிக்குமே 1, 2, பின்னாடி 3 3 வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ண போகிறோம். எவ்வளோ ஆகுது அப்படின்றத நான் பார்த்துட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா 862 ரூபா இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்டு அப்புறமேட்டு பெட்ரோல் போட்ட இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர் வந்தாச்சு. செங்கல்பட்டு டோல் இது ஃபஸ்ட்டு டோல், இந்த நாளோட ஃபஸ்ட்டு டோல் நம்மளது. ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour 9:30 அந்த மாதிரி தான் ஆகுது. பட் ஆனால் வெயில் பிரிச்செடுக்குது. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. ஒருவேளை நமக்கு குழுங்கிறதுக்கு காரணம் நம்ம போட்டிருக்க ரைடிங் ஜாக்கெட் தான். ரைடிங் ஜாக்கெட் கிடையாது, அது கூடி சீக்கிரம் போக வாங்கிடலாம். ஸோ அந்த ஜாக்கெட்னாலையும் க்ளவுஸ்னாலையுமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அதனால் புழுக்கம் தாங்கலை. பட் இது ரெயினுக்கு தாங்கும். கீழே விழுந்தாலும் பெருசாக ஓரளவுக்கு லைட்டாலாம் கீழே விழுந்தால் சரைக்கிறதுலேருந்து அடி தப்பிச்சுக்கலாம் அப்படின்றனால போட்டு ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான்
நம்ம இந்த vlog-ஐ எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மொபைலு ப்ளஸ் வந்துட்டு அதில் வந்து இது ஏர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆக்ஷன் கேமரா கூட கிடையாது, கோப்ரோவும் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் நெக்ஸ்ட் போக ஃபியூச்சர் ரைட்டில் கண்டிப்பாக வாங்கிடுவோம். இதுக்கப்புறம் அதிகமாக ரைட்ஸ் போயிட்டே தான் இருக்க போகிறோம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம். ஸோ நீங்கள் அதிக வீடியோஸ் பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க, வ்ளாக்ஸும் பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு தப்பு நடக்குதோ அதெல்லாம் வந்து போகும் சரி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த 20 கிலோமீட்டர்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா தள்ளி போயிட்டு அடுத்த டோல் அந்த மாதிரி வரும்போது நான் அப்புறமேட்டு கேமரா ஆன் பண்ணி வ்ளாக் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், இது நம்மளோட செகண்ட் டோலு. பஸ் வேறு போக மாட்டேங்குது. ஸோ ஓகே, இது நம்ம எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் வீட்டிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது எனக்கு தெரியல சரியா. இது எந்த ஊர் டோல்னு தெரியல. நம்ம போட்டிருக்காருல இல்லை. ஓகே, அது என்ன டோல்னு தெரியல. நான் திரும்பி பார்த்தேன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளோட செகண்ட் டோல் இது தான். இதிலேருந்து தான் அப்புறமேட்டு vlog ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து நம்ம எங்கேயுமே நிற்கலை, ஸ்ட்ரைட்டாக தான் வந்துட்டுருக்கோம். எங்கேயா நின்று தான் நான் vlog கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஸோ ஓகே, கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நமக்கு பின்னாடி தான் வந்துட்டு மற்ற 2 வண்டி வந்துட்டுருக்கு கைஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ஃபீல்டு லீட் பண்ணிச்சு. அப்புறம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வழி எல்லாருக்கும் தெரியுன்றதுனால நம்ம முன்னாடி லீட் பண்ணுறோம். மீதி 2 வண்டி பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி டைம் ஆகிட்டனால நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் முடிஞ்ச அளவு கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம், டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடலாம். இல்லைனா அப்புறம் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 7 o'clock ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணோம் கைஸ். பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 9 o'clock ஆகிடுச்சு. என்னால் மோட்டோ vlog பெருசாக எடுக்கவே முடியல. அது கரெக்டாக அந்த இயர்ஃபோன் ஒன்று வந்து உள்ளே வச்சுட்டு அதில் எப்படி கேட்குன்னு வேறு தெரியல. இதெல்லாம் எடுத்து முடிச்சோன்னு தான் தெரியும். அம்பாசிடர் ஒன்று சைடில் போயிட்டுருக்கு, கிராண்ட் அம்பாசிடர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பாசிடர். எப்பயுமே எங்கள் வீட்டில் முன்னே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து எதுவும் ரெடி பண்ண முடியல, அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஸ்க்ராப்லேயே போட்டாங்க. என்ன பண்ணுறது. பட் ஆனால் எனக்கு அம்பாசிடர்னா அவ்வளோ பிடிக்கும். சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு கைஸ். ஸோ நமக்கு கார் பைக் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ அது கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே அப்படின்னு அதனால தான் எங்கள் வீட்டில் ஒரு 800 நிற்குது. அதையும் நான் கொடுக்காமலே வச்சுருக்கேன். சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நான் பெருசாக இங்கே எடுக்க முடியல. நான் எங்கேயாவது தூரமாக போயிட்டு பிரேக் எடுக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டைக்கிட்டே இருக்கோம். எங்கே அது இங்கே தான் வந்து ஜூஸு பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பி கொல்லி போக வேண்டியதான். கொல்லி மலை ஏறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சாப்பிட்றலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ லக்கேஜ்லாம் மறுபடியும் எடுத்து ஒழுங்காக பேக் பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் 2 வண்டியும் அங்கே நிற்கிது. நான் போயிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். ஸோ நான் போக அப்படியே சொல்கிறேன் என்ன ஏதுன்ட்டு. மெயினான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் மாற்றிருக்கோம். முன்னாடி டயரு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. ஆல்ரெடி பழைய வீடியோ ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த டயரை மாற்றிடலாம் அப்படி இந்த ட்ரிப்புக்காக பண்ணனா அந்த டயரு அப்புறம் கூலன் டாப் அப்பு மற்றபடி வண்டியை ஜென்ரலாக செக் பண்ணுது அவ்வளோதான். ஸோ இந்த டயர் மட்டும் மாற்றிருக்கோம். இது வந்து நான் ஆல்ரெடி அந்த பழைய டயரை காமிச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். சரி வேணாம், அப்படி இங்கேயே நேராக காமிச்சிக்கலாம் அப்படின்னு. எவ்வளோ வந்துச்சு டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ஆர்எஃப் டயரு பார்த்தா வந்துட்டு 3000 கிட்டே வந்துச்சு நமக்கு மாட்டுறதுக்கு எல்லாமே சேர்த்து. இப்போ அவ்வளோதான், மாட்டினதோட இந்த ரைடு தான் வந்திருக்கும். இது எத்தனை 1000 கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றதெல்லாம் பொறுமையாக முன்ன சேனல் பார்க்க நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நானும் அதான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றத அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொல்லிமலை போகிற இடத்துல இன்னொரு இடத்துல எங்கேயா சாப்பிட்றப்போ ப்ளாக் பண்ணுறேன். மலை ஏறும்போது வண்டியிலே அப்படியே ப்ளாக் பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், கிட்டத்தட்ட வண்டி எடுத்து 200 கிலோமீட்டர் பக்கம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் டேங்க் ஃபுல்லு. கிட்டத்தட்ட வெயில், செம்ம வெயில். எப்படா பிரேக் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சு. அங்கே ஜூஸ்லாம் குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னே எப்பயுமே சொல்லுவாங்க ஒரே அடியாக போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எவ்வளோ 660 670 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ மொத்தம் டேங்க் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம்னு நினைக்கிறேன். பசங்களே எல்லாம் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன்றாங்க. நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஓகே, அவ்வளோதான் கைஸ். 763 ரூபா சம்திங் ஆயிருக்கு. அவ்வளோதான் ஃபுல் டேங்க்கு. இது நம்மளோட செகண்ட் டேங்க் ஃபுல். அந்த பெட்ரோல் பங்க்கில் வேறு பஞ்சாயத்து ஆகிடுச்சிங்க. அதான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு உடனே vlog எடுக்க ஆரம்பித்தேன். அங்கே சொல்ல முடியல. என்னென்னா வந்துட்டு பெட்ரோல் போடும் போதே 40லேருந்து நம்பர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. 0 பாருங்கன்னு அந்த அக்கா சொல்லலை. நம்ம வண்டிக்கு போட்டாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் முன்னாடி 100க்கு போடும்போது பிரச்சனை ஆகிடுச்சு. சரி, நான் ஆஃபீஸில் கேட்டு எல்லாம் பண்ணால் அது கரெக்டாக தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை 40லேருந்து தான் இதுன்னு எல்லாம் பார்த்துட்டோம். பட் ஆனால் அது வந்து இது பண்ணவே இல்லை. அங்கே ஒரு 10-20 நிமிஷம் நின்று தான் வேஸ்ட்டு. சரி ஓகேன்னு வாட்டராச்சும் ஃபில் பண்ணலாம். வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி கைஸ், நான் கொல்லி மலையே போயிட்டு அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஏறுற இடத்துல தான் இருக்கும். நம்ம ஹேர்பின் பெயிண்ட் வளைஞ்சு போகல, அந்த வழியாக இறங்கும் போது தான் இறங்க போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த ரோடு வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு. எங்கே தெரியுதா அந்த கார் வருது பாருங்கள், ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். இது வரைக்கும் ஆஃப் ரோட் பண்ணிட்டு தான் வந்தோம். நான் அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஆஃப் ரோடிங்க. பின்னாடி பாருங்களேன், எனக்கு பின்னாடி ஃபுல்லாக மலை தான், சுற்றி மலை தான் இருக்குது. நம்ம அப்படியே கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போகலாம்.
போக கன்டினியூ பண்ணுறேன். ஆஃப் ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. ஹை கைஸ், அட்வென்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி கீழே தட்டிடணும் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு பயம் வேறு. இந்த ஃபேரிங் கீழே வரைக்கும் நமக்கு வருவேன் ஆசையில், அது கீழே தட்டிடுமோன்ற பயம் வேறு. பட் ஆனால் நாங்கள் 2 பேரும் வீடியோ எடுத்துகிறோம். சரி நானும் சரி பேசுகிறேன். இல்லை அதை நிற்கிறான். என்ன அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக போகணும். அங்கே ரோடு தெரியுது. கிட்டத்தட்ட இதுலேயே 1/2 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரோ இல்லை 2 கிலோமீட்டர் பக்கம் ஆஃப் ரோட் பண்ணி வந்துட்டோம். அப்போல்லாம் நான் ஃபோன் பாக்கெட்டில் வச்சுருந்தேன், அப்படியே வந்துட்டோம். இப்போ தான் மறுபடியும் ஃபோனை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ப்ளாக் பண்ணலாமே அப்படின்னு கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஒவ்வொரு டைமும் அதை கனெக்ட் பண்ணி ப்ளாக் பண்ணி வேறு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி ஓகே, கூடி சீக்கிரம் கோப்ரோ வாங்கிடலாம். ஆச்சு எப்படி கோப்ரோ வாங்கினாலும் ஆக்ஷன் கேமரா வச்சு வாங்கி அதையாச்சும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே எப்படியோ ரோடு ஏரியாச்சு. பட் ஹில்ஸ் ஓட்டுமோ ரொம்ப பார்த்து ஓட்டணும். கண்டிப்பாக நம்ம வந்து விட்டு தான் டேர்ன் பண்ணணும். நான் இப்போ டேர்ன் பண்ணதே தப்பு தான். நான் போக நான் ஒழுங்காக பண்ணி கற்றுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து நானே இப்போ ஒழுங்காக பண்ணல. அது கரெக்டாக எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. பட் நமக்கு வரமாட்டேருந்து. அது கரெக்டாக ரைட் ஃபுல்லானா ரைட் ஏறி தான் டேர்ன் பண்ணணும். சரி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே கொண்டாந்து நின்று ஏதாவது பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் நான் மோட்டோ விளாக்லேயே சந்திக்கிறேன். சரி கைஸ், அங்கே நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு ஓகேன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னமுமே ஹில்ஸ் ஓட்ட நமக்கு வரமாட்டேங்குது. கை என்னடா அமைதியாக மை காட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னடா ஒழுங்காக ரோட்லேயே ஓட்டிகிட்ருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரித்து மேஞ்சர்லாம் இந்த ப்ளாக் என் பண்ணுறதுக்குள்ளே நான் பயங்கரமாக ஹில்ஸில் எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. அந்தளவுக்கு அதெல்லாம் வந்துடும் நமக்கு. ஹில்ஸ் பெருசாக நம்ம ஓட்டினதே கிடையாது. ஒரு 10th 11th சம்திங் படிக்கும்போது ஒரு வாட்டி நான் கொல்லிமலை வந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து அப்பா கூட வந்தேன். அவங்கக்கிட்ட பைக்கில் தான் நாங்கள் வந்தோம். அப்போது பைக் வாங்கி ஓட்டினதோட சரி. பட் அப்போயுமே அது ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ எனக்கு அப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஓட்டுவேன் பைக்கு. அது ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இல்லைங்க. அது இது ஆர்சியிலன்னாவே கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. அது நாங்கள் ஷைனில் வந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே எங்கே என்ன நின்றுட்டுருக்காங்க எல்லாம். ஓகே நம்ம ஓகே கரெக்டாக திரும்பிடுவோம். சாப்பிட்றாங்க. ஓகே ஃபைன். ஓகே வெயில் தான் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் மழை ஏற கரெக்டாக நமக்கு ஈவினிங் டைமும் ஆகிடும். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓரளவு நல்லா இருக்குது வண்டி ஓட்ட. பட் ஆனால் கொஞ்சம் இன்னுமே ப்ராப்பராக ஓட்டுறேன் அப்படின்லாம் நானே சொல்ல மாட்டேன். அதெல்லாம் போக தான் கரெக்டாக கண்ட்ரோல் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது நல்ல ஹேர்பின் வண்டி, இதெல்லாம் கொஞ்சம் விட்டு தான் திருப்பணும். ஓகே அப்படி இல்லைனாக்கா நமக்கு அப்படியே லெஃப்ட்டு வலிச்சிட்டு போய்டும் தானாகவே. இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே. ஹில்ஸ் ஏறும் போது இன்ஜின் பிரேக்கிங் பண்ணாமல் பிரேக் மட்டும் பிடிச்சா வண்டி நிற்காது, அழகாக கீழே இறங்கிடும். நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது டேர்னிங்கில் இறங்காமல் கீழே அப்படியே இறங்கி போவாங்கள்ல காட்டுக்குள்ளே, அந்த மாதிரி அசால்ட்டாக இறங்கிடும். அதுதான் மேட்ரு. நான் முன்னையே ஒரு இடத்துல சின்ன டர்ன் பண்ணும்போது அப்படி ஆகிறத ஃபீல் பண்ணாது. அப்புறம் தான் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணால் தான் வேலைக்கு ஆகுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி எல்லோரும் ஓட்டுங்க. ஹில்ஸில் பொறுத்த வரைக்கும் பெரிய கியர் போடாதீங்க. நம்ம என்ஃபீல்டு அது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. கேடிஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கியர் வந்து 1, 2 அதுமாக போட்டால் தான் ஹில்லாம் ஏறும். அது கியர் ரேஷியோ கம்மின்றதுனால நம்ம வந்து கம்மி கியர் தான் பயன்படுத்த முடியும். 2nd 3rd ஆர் 1st தான் போட்டுட்ருக்கேன் நானும். அந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பைக் எந்த கீ கரெக்டாக இருக்குமோ அது பொறுத்து. ஃபால்ஸ் நியூட்ரல் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இப்படி ஏறும் போது ஃபால்ஸ் நியூட்ரல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைடில் தள்ளிடும். ஸோ நம்ம ப்ளூடூத்தும் இதுவும் மொபைல்லாம் கனெக்ட் பண்ண டைமுக்குலாம் அவங்க நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க. சரி ஓகே கைஸ், நான் போயிட்டே கண்டினியூ பண்ணுற ரூம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொல்லி வந்து ரீச் ஆயிடுச்சு. டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:35 அப்படி ஆச்சு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு தான். ஏன்னா வந்துட்டு வெயில் ரொம்பன்றதுனால ஹைட்ரேஷனால நிறையா பிரேக் எடுத்தனாலேயே ஃபுல்லாக டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து மெயினாக வியூ பாயிண்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து 5.1 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. நம்ம கொஞ்சம் இங்கே தள்ளி வந்துட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு 1800 ரூமுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஓரளவு பார்க்கிங்லாம் அங்கே பார்க்கிங் இருக்குது. ரூம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மலை வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து டீலாம் குடிச்சாச்சு. நான் ரூம் அப்படியே காமிச்சிடுறேன். நான் போய்ட்டு அப்படியே ரூம் நான் காமிச்சிடுறேன். 1800 5 பேருக்கு அப்படின்றனால சரி ஓகே பட்ஜெட்குள்ளே தான் வருதுன்னு ஓகே அப்படின்னு இது பண்ணிட்டோம். அப்படியே ஒரே நிமிஷம் கேமரா சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இருங்க ஃபஸ்ட்டில் இருங்க என்ட்ரன்ஸ் இருங்க. இப்படி இது கேட்டிங்கு. இது வந்து 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. காலைல 5:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. உள்ளே வர கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. நீ கேஷுவலாக பண்ணுறான்னு அவன் என்ன பண்ணிருக்கான். மிரர் ரோடு இருக்கீங்க, அதுக்கப்புறமேட்டு டிவி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் சொல்லலை. 5 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. சரி ஓகே 1800க்கு 5 பேருக்கு ஓகே தான் அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு இருந்து பண்ணிட்டோம். நாங்கள் வரதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் அழுக்கு பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளானு. ஸோ அதனால் அங்கே எங்கேயாச்சும் போனால் ஏதாச்சும் போய் சுற்றி பார்த்தா டீ குடித்தா அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
அவ்வளோதான். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 380 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு தான், கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் கொஞ்சம் ஆயிடுச்சு. ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு. கொஞ்சம் வளருவேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நான் எங்கேயாச்சும் போயிட்டு டீ ஏதாவது குடிச்சுன்னா அப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மாமி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நைட்டு அங்கேருந்து ரூமில் இருந்து சரி ஓகே அப்படியே வந்து இந்த கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுக்கு ஒரு பைக் ரைட் மாதிரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குது உண்மையாலே. சுற்றி ஃபாரஸ்ட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் சில்லுன்னு. சரி அதனால தான் வந்தோம். சரி ஒரு பைக் ரைட் மாதிரி சும்மா போகலாமே, ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் போயிட்டு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து கொடைக்கானல் கிளம்பிட்டோம்ல. ஸோ கொல்லியில் நைட் ரைடு இன்றைக்கி மட்டும் தான் பண்ண முடியும். அதனால ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். எப்போ இப்பயா அடுத்து சொல்லு ட்ரெக்கிங் பண்ண போகிறோன்னு சும்மா சொல்லிட்டேன். ட்ரெக்கிங்லாம் பண்ண போகிறது இல்லை, சும்மா அப்படியே வேடி பார்த்து வேடி போயிடும். ஆனால் செம்மையாக இருக்குது கிளைமேட். உங்களுக்கு இந்த சைட்லாம் தெரியுதான்னு தெரியல, என் கண்ணுக்கே ஒன்றும் தெரியல. புள்ளரிக்குதான் பார்த்துக்கோங்களேன். என்னது எனக்கு புல்லரிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் உண்மையாலே. அது மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட்டுக்கு. நாங்கள் எங்கேயாச்சும் போய் டீ குடிச்சோன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விளாக் இந்த இடத்துல என் பண்ணுறதா இல்லை வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறதான்றதை பார்த்துக்கலாம். இங்கேருந்து சேலம் வந்து எவ்வளோ 89 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நாங்கள் எங்கே போகிறோன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ எங்கேயாச்சும் குடிக்குமோ கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க வந்திருக்கோம். இங்கே டீ காடு தான், ஃபுல்லாகவே காடு தான். அங்கே நடுவில் ஒரு டீ கடை இருக்குது. இந்த மரத்தில் இந்த லைட்டிங்கை தான் எடுத்து பிடிச்சிட்டு அதில் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ டீ வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஏலக்காய் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. டீ குடிச்சாச்சு. இங்கேருந்து நேராக போய் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். டீ வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நைட்டு வரும்போது அந்த இடம்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. வரும்போது ஃபுல்லாக காடு தான், சுற்றி டவர்லாம் சுத்தமாக இல்லை. கால் கூட பண்ண முடியாது, ஜிபே கூட ஒரு ஃபுல்லாக டவரே கிடையாது இங்கே. ஸோ அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல டவர் இருக்குது. ஏன்னா அது மெயின் இடம், பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்குது. அதனால் ஸோ அங்கே போயிட்டு சாப்பிடுமோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு இந்த வீடியோ என்னென்னு எல்லாம் எடிட் பண்ணிட்டு எப்படின்னு அப்படியே முடிக்குமோ கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் நம்ம கொடைக்கானல் போகிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை என்ன பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க, நிறைய பேருக்கு லைக் பண்ணிக்கோங்க. கைஸ் அப்படியே டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து சாப்பிட்டு இன்னொரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கோம் காட்டு பகுதியில். ஸோ புது வகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. மேலே மரம்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவு கவர் ஆகுதுன்னு தெரியல கேமராவில். பைக்லாம் வருது, காட்டு பகுதியில் பைக்லாம் வருது. ஆனால் திரும்பி பார்த்தா பயமாக தான் இருக்குது. இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு உள்ள எவ்வளோ தூரத்துக்கு சவுண்ட்லாம் வந்துடி எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியல. ஸோ அப்படியே இந்த காட்டு பகுதியில் நடந்துட்டு ஏதாவது பேகி வச்சு நான் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு ரூமுக்கு கூட்டின்னு போய் அதை காட்டுறேன். ஏதோ 7 அடி பாம்பு இருக்குன்றானுங்க, பைத்தியக்காரன். ஏதோ பேய் இருக்குன்றானுங்க. ரோடு இருக்குடா. சரி அதே மாதிரி நான் ரூமுக்கு போயிட்டு ஏதாவது பேய் ஃப்ரெண்டு பிடிச்சினா உங்களுக்கு காட்டுறேன்.